உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த வார்த்தையை திரும்ப 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 அப்பப்போ ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் நம்புறேன், ஆமா, இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் எல்லா சாபத்தையும் கர்த்தர் முறித்து போட விரும்புகிறார். அல்லேலூயா சொன்னார்ல, நீ சாபமா இருந்தது போல உன்னை ஆசீர்வாதமா மாற பண்ணுவேன். இங்க சொல்றார். ஆமேன். பாலாக், ஆமேன், அந்த ராஜா பிலேயாம கூப்பிட்டு ஆள் அனுப்பி சொல்றார், எப்பா நீர் வரணும், வந்து ஒரு கூட்ட ஜனம் ஆமேன் தேசத்தை நிரம்பி இருக்குது, ஆமேன் அந்த ஜனத்தை நீ சபிக்கணும், நீ சபிச்சிட்டீர்னா நான் எழுதல யுத்தம் பண்ணி நான் என்ன செஞ்சிருவேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பிடிச்சிருவேன்னு சொல்லி ஆமேன் பிலேயாம அழைச்சு அனுப்புறார். ஆமேன். இந்த பாலாக் நல்லா அறிந்திருந்தான். ஆமேன் ஆமேன் ஆமேன். சாபம் ஒரு கொடிய வல்லமை உள்ளது என்பது என்ன செஞ்சிருந்தான். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீ சொல்றல்ல, நீர் வந்து சபிச்சிட்டா போதும் நான் என்ன செஞ்சிருவேன் ஈஸியா. அல்லேலூயா. சாபம் ஒரு கொடிய வல்லமை உள்ளது. ஆமேன். ஒரு பில்லி சூனியத்துக்கு ஒத்ததா இங்கு இது சொல்லப்படுது. நீர் வந்து சபிச்சிடணும், நான் என்ன செஞ்சிருவேன். ஆமேன். பிலேயாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. அவன் சொல்றான், கர்த்தர் சொல்லாத ஒரு வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நம்புறவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறான், எப்பா நான் போலாமா, இவங்க கூட போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருக்கமாய் பேசுகிற மனிதன். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆமேன், அப்படி பிலேயாமுடைய சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவர். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வர நேரத்துல ஆண்டவர் சொல்றார், எப்பா நான் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாம நான் உன் மேல அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை நான் எப்படி மாற பண்ணிட்டேன். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? பிலேயாமுக்கு நான் செவி கொடாம, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் செவி கொடுக்காம இருந்ததில்ல. அவனுக்கு அவன் சொல்றதுக்கு நான் அப்படியே நான் என்ன செஞ்சேன். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்களை நான் ஆசீர்வதிச்சேன், யாரை சபிச்சானோ அவங்களை நான் சாபமா மாற்றிட்டேன். அதுதான் அடையாளம் சொல்றார். ஆனா இங்க அப்படி அல்ல, உன் மேல நான் வச்சிருந்த அந்த அன்பினால, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா, உன்மேல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமா. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன், இந்த உபவாச ஜெபத்துல நமக்கு விரோதமான எல்லா சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிட்டார், சாபமானார். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. வேதத்துல பயங்கரமான கொடிய சாபங்களை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலயும் உபாகம புஸ்தகத்துல நீங்க 28ஆம் அதிகாரத்துல மட்டுமே 114 விதமான சாபத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இங்க என்னன்னா, பாலாக் வந்து பிலேயாம கூப்பிட்டு சொல்ற ஒரு காரியம், நீ என்ன போய் என்ன செய்யணும், போய் சபிக்கணும். ஆனா இப்ப சபிக்கணும்னு எழுமி நிக்கிற மனிதனுடைய வாயினால ஆமென் ஆண்டவர் பேசுறார், எப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. ஒரு ஆமென் சொல்லி இருந்திருக்கலாம்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பயம், அவங்க என்ன சாபம் விட்டதுனால நான் இப்படி இருக்கிறேனா, இல்ல அந்த சாபத்தினால எனக்கு இப்படி ஆயிடுச்சா, ஏன் இந்த சாபத்தினாலதான். இன்னைக்கு சொல்ற ஆண்டவர், இல்ல உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. அதனால எல்லா சாபத்தையும் இந்த நாட்களில் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். ஆமென். புற ஜாதிகளுக்குள்ள சாபமா இருந்தது போல எங்க நீங்க சாபமா வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துலதான் கர்த்தர் இந்த ஜெபங்கள் முடியும் பொழுது உங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ ஒரு விஷயம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே சில சாபங்களை நான் சொல்றேன். ஆமென். நம்ம தொடர்ந்து அதை ஜெபித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக போறோம். ஆனா இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் மேல் இருக்கிற சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். எங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு சித்தம். அவருக்கு பிரியம் நம்மை ஆசீர்வதிப்பது. அவருடைய ஜனம் சாபமாய் வைக்கப்படுவது தேவனுக்கு சித்தம் அல்ல. நிந்தையாய் வைக்கப்படுறது சித்தம் அல்ல. இன்னைக்கு சொல்லுங்க, சாபமாய் இருந்தது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். இன்னைக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். உங்களுக்கு தைரியமான ஒரு வார்த்தையை சொல்றார், தைரியப்படுத்துறார். எப்பா, ஆமென், அவங்களுக்கு நான் செவி கொடுக்க சித்தம் இல்ல. அதனால உன் மேல நான் அன்பா இருக்கிறதுனால, உன் மேல நான் அன்பு வச்சதுனால அவங்களுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாம அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. யார் உங்களுக்கு விரோதமா சாபத்தை விட்டாங்க, அவங்க சபிச்சதுனாலதான் எனக்கு இந்த பிரச்சனையோ, அந்த சாபத்தினாலதான் என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா அப்படின்னு சொல்லி, அந்த சாபத்தினாலதான் இந்த பலவீனமா, இன்னைக்கு அநேக கேள்வியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்றார், இல்ல, அந்த சாபத்தை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். இன்னைக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். ஆமே. அவர்களுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், அவர்களுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் அந்த சாபத்தை இன்னைக்கு உங்கள் மேல ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். நம்புறவங்க 2 கரங்களை நல்ல தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த சாபத்தின் வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு முறிக்கிறார். அந்த சாபத்தின் வல்லமையை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னார்ல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு யாரை கொண்டு சொல்றாரு, சபிக்கணும்னு நினைச்ச அதே மனிதனுடைய வாயினால சொல்றார். எப்பா, தேவன் ஆசீர்வதிக்க நினைக்கிற மனிதனை யார் சபிக்க முடியும்? யார் சபிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சொல்றார், ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் விதி எழுதப்பட்ட சில குறி, ஹல்லேலூயா, சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஹல்லேலூயா, இப்படிதான் முடியும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட சில விதிகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு மாற்றி போடுகிறார். நம்புறவங்க இன்றைக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க மகளா. உடமன ஹந்தலா ரகதுனாரா, அந்த சாபத்தை இன்னைக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார். எப்பா, இத்தனைல உனக்கு ஆபத்து இருக்கு, இத்தனை வயசுல உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி எழுதப்பட்ட ஆமென் அந்த சாபங்களை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் முறித்து போடுகிறார். ஹல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இராதபடி தேவ பிள்ளைகளுடைய சாபத்தை அவர் கல்வாரி சிலுவையில சுமந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த சாபத்திற்கு தேவ பிள்ளைகளை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்புறவங்க அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க மகளா. ஹல்லேலூயா. சகலமன ஹந்தலா ரகமனார உடபலவ சந்தலா ரகமனார. ஹல்லேலூயா. அதனாலதான் முற்பிதாக்கள் பிள்ளைகளை ஆமென் ஆசீர்வதித்தார்கள். ஆமென். சாபம் ஆமென் கொடிய வல்லமை என்பதை அறிந்து பிதாக்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள், தலைமுறைகளை ஆசீர்வதித்தார்கள். அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் சிரசின் மேல் இறங்கிற்றே. ஆனால் இன்றைக்கு மாலையில் இந்த ஜெபத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த சாபங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது ஆமென் அவர்கள் புறப்படுகிற நேரத்தில் தாவீது எழும்பி நின்று அவர்களை ஆசீர்வதித்தான். கர்த்தர் அவர்களை அப்படியே ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டதானால் இன்றைக்கு ஹல்லேலூயா கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் எழுந்தருளி இருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. அந்த சாபம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுது தேவ பிள்ளையே. ஆமென், ஆமென். அந்த சாபத்தினால தானே எனக்கு இது வந்துச்சு, அந்த சாபத்தினால தானே இந்த போராட்டம், அந்த சாபத்தினால தானே இந்த பலவீனம், அந்த சாபத்தினால தானே இந்த பிரச்சனை. இன்றைக்கு அந்த சாபத்தை கர்த்தர் முறித்து உங்களை விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார்.